வணக்கம் நேயர்களே. வாழ்க்கையில் தன்னம்பிக்கையோடு முன்னேற வேண்டும் என்று எண்ணுகின்றவர்கள், சாதிக்க வேண்டும் என்று சொல்லுகின்றவர்கள் நிச்சயமாக சாதிப்பார்கள். ஆனால் எல்லாம் எனக்கு தெரியும், என்னால் எவரையும் வெல்ல முடியும், அவர் என்ன பெரிது, நான் தான் பெரிது என்ற ஆணவமும் அகங்காரமும் இருந்தால் வாழ்க்கையில் வெற்றி நம்மை விட்டு போய்விடும். எனவே நமக்கு எல்லாம் தெரிந்திருந்தாலும் அமைதியாக இருந்து காரியத்தை சாதிக்க வேண்டும். யமுனா நதிக்கரையில் அர்ஜுனனும் ஆஞ்சநேயரும் சந்தித்துக் கொண்டார்கள். அப்பொழுது அர்ஜுனன் சொன்னார், வில்லில் நான் தான் பெரிய வீரன், உலகமே என்னை பாராட்டுகிறது, நான் தான் அதில் வல்லவன் என்று தற்புகழ்ச்சியோடு சொன்னான். ஆஞ்சநேயர் கேட்டார், நான் தினமும் வழிபடுகின்ற ஸ்ரீ ராமபெருமானை விட நீ வில்வித்தையில் சிறந்தவனா என்று கேட்டார் ஆஞ்சநேயர். அர்ஜுனன், ஆமாம், எனவேதான் எனக்கு வில்லுக்கு விஜயன் என்ற பெயர் இருக்கிறது, நான் தான் ஆற்றல் மிக்கவன் என்று அர்ஜுனன் ஆஞ்சநேயரை பார்த்து சொன்னான். அதோடு மட்டுமல்ல, ராமர் வில்லில் சிறந்தவராக இருந்தால் இலங்கைக்கு செல்வதற்கு தன் வில்லின் ஆற்றலால் அம்புகளாலே பாலம் அமைத்திருக்கலாம். அவர்கள் குரங்கினங்களான உங்களோடு துணையோடு தானே கற்பாலத்தை அமைத்து அங்கே சென்றார், அவர் வில் அங்கே செயல்படவில்லையே என்று சொன்னார். உடனே ஆஞ்சநேயர் சொன்னார், அப்படி என்று சொன்னால் இந்த யமுனை நதிக்கரையை இந்த பக்கத்திலிருந்து அந்த பக்கம் செல்லுவதற்கு உன் வில்லால் ஒரு பாலம் போடு என்று சொன்னார். உடனே அர்ஜுனனும் தன் வில்லை எடுத்து அம்பால் ஒரு பாலத்தை அமைத்தார். ஆஞ்சநேயர் ஸ்ரீராம் 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 என்று சொல்லி அந்த பாலத்தை தன் பெருவிரலால் அழுத்தினார். அங்கே பாலம் சடசடவென்று உடைந்து கீழே விழுந்து விட்டது. அர்ஜுனன் சொன்னான், நீ மாயவித்தைக்காரன், மாயவித்தை செய்து விட்டாய் என்று சொன்னான். அந்த நேரத்திலே கிருஷ்ணன் வந்தார். என்ன என்று கேட்டார். நடந்தவைகளை சொன்னார்கள். அப்பொழுது கிருஷ்ணர் சொன்னார், அர்ஜுனா, மீண்டும் அந்த பாலத்தை நீ கட்டு, அது எப்படி இருக்கிறது பார்ப்போம் என்று சொன்னார். உடனே அர்ஜுனன் தன் அம்புகளால் ஒரு பாலம் போட்டார். கிருஷ்ணன் ஆஞ்சநேயரை பார்த்து, நீங்கள் அதை உடைத்து காட்டுங்கள் என்று ஆஞ்சநேயரிடம் கிருஷ்ணன் சொன்னார். ஏற்கனவே உடைத்த பாலம் தானே, ஏற்கனவே என்னால் அது பெருவரலால் அங்கே உடைக்கப்பட்டது தானே என்ற ஒரு கர்வத்தோடு நேராக சென்று ஆஞ்சநேயர் அந்த பாலத்தை உடைக்க பார்ப்பார், குதித்து பார்ப்பார். ஆனால் அந்த பாலம் உடையவில்லை. உடனே திரும்பி வந்து அர்ஜுனிடம் நின்றார். கிருஷ்ணன் சொன்னார், ஆஞ்சநேயா, முதலில் நீ அந்த பாலத்தை உடைக்கின்ற பொழுது ஸ்ரீராம் ஸ்ரீராம் ஸ்ரீராமா என்று சொல்லி அந்த கடவுளை வணங்கி அவன் ஆசீர்வாதத்தோடு சென்றாய், அங்கே உடைத்தாய். ஆனால் இப்பொழுது அர்ஜுனன் என் காலில் விழுந்து என் ஆசீர்வாதத்தோடு அங்கே பாலம் கட்டினான். அவனிடம் ஆணவம் இல்லை, அகங்காரம் இல்லை, பணிவோடு என் காலில் விழுந்து நமஸ்காரம் செய்துவிட்டு அவன் அந்த பாலத்தை கட்டினான். ஆனால் நீயோ முதலில் ஸ்ரீராம் ஸ்ரீராம் என்று சொன்னவன் இரண்டாவது அந்த பாலத்தை உடைக்கின்ற பொழுது அகங்காரத்தோடு என்னால் முடியும் என்று சென்றாய், அங்கே தோல்வியை கண்டாய். எனவே அகங்காரமும் தற்புகழ்ச்சியும் வாழ்க்கையிலே இருந்தால் வெற்றி கிடைக்காது என்று கிருஷ்ணர் அங்கே ஆஞ்சநேயருக்கு சொன்னார். வாழ்க்கையிலும் நாம் அப்படி கடைபிடிக்க வேண்டும் என்று சொல்லி தினமும் காலை 7 மணிக்கும் இரவு 7 மணிக்கும் சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.